ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இட்லி பொடி செய்ய போகிறேன். வாங்க தேவையான பொருளை பார்க்கலாம். 1.5 கப் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு, கருவேப்பிலை, காரத்துக்கேற்ப வத்தல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 13 வத்தல் போல் எடுத்திருக்கேன். இப்போ ஆன் பண்ணி கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சிறிதளவு மட்டும் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உளுந்தம்பருப்பை அதில் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். இந்த உளுந்தம்பருப்பு கலர் மாறணும், அது வர சிம்மிலே வச்சு நல்லா கிண்டுங்க. உளுந்து பாருங்க கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க வத்தலை போடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும், வச்சு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் குட்டி தம்பி இருக்கிறதுனால நான் காரத்துக்கு கம்மியாக போட்டிருக்கேன் வத்தலை. நீங்கள் உங்கள் தேவைக்கு போட்டுக்கலாம். பாருங்க வத்தல் கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை மொறுன்னு வர தண்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் சிம்மிலே வச்சு தான் பண்ணியிருக்கேன். இது கூட நிறைய பேர் பெருங்காயம் போட்டும் செய்வாங்க. அது என்னமோ எனக்கு அவ்வளோவா அது பிடிக்காததுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா அதுவும் போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வறுத்து 1/2 hour ஆயிட்டு ஆற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஜார் எடுத்து அதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளைப்பூடும் சேர்த்து அரைச்சிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான், வாங்க அரைச்சிடலாம். அரைச்சாச்சு பாருங்க, நல்லா மணக்குது. பொடி அரைச்சி இருக்கும்போது குட்டி தம்பிக்கு வயிறு பசிக்குதுன்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு ஊட்டி விடத்தான் நான் பொடி எடுத்திருக்கேன். வாங்க சார் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.